உங்களை மீண்டும் எஜுபுலும் சார்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா என்பது பாரதியார் பாடல். மனமென்ற ஆணிவேர் உறுதியாக இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம். மனமென்ற ஆணிவேர். வாழ்க்கை என்பது மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த ஒரு பயணம். இந்த பயணத்தில் வெற்றி பெறுவதற்கு சில சூழ்நிலைகள் இருந்தாலும் நமது மனமும் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு மரம் உயரமாக வளர்ந்து கிளைகளாக மாறி கனிகளை கொடுக்க அதன் ஆணிவேர் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ, அதே போல் மனித வாழ்க்கையில் மனமே ஆணிவேராக விளங்குகிறது. பெரும் புயல்கள் வந்தாலும், மழை பெய்தாலும், கடும் வெயில் தாக்கினாலும், பாறைகள் போன்ற பெரும் சவால்கள் வந்தாலும், ஆழமாக பதிந்த வேர் மரத்தை நிலை குலையாமல் கீழே விழாமல் தாங்கிக் கொள்கின்றன. அதே போல் வாழ்க்கையில் தோல்விகள், விமர்சனங்கள், தடைகள், சவால்கள் வந்தாலும் உறுதியான மனம் கொண்டவர்கள் ஒருபோதும் வீழ்ந்ததும் இல்லை, வீழ்வதும் இல்லை. ஒருமுறை நாங்கள் பூங்கா ஒன்றிற்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு சிறு நீர்க்குட்டை இருந்தது. அதில் 5 நீராமைகள் இருந்தன. அந்த குளம் முழுவதும் பாசி படிந்திருந்தது. இந்த 5 ஆமைகளும் கரைக்கு வர முயன்று கொண்டிருந்தன. ஆனால் அவற்றால் கரைக்கு வர முடியவில்லை. எனவே சோர்ந்து அமைதியாக இருந்து விட்டது. ஆனால் அதில் ஒரே ஒரு ஆமை மட்டும் பல முறை முயன்று கொண்டே இருந்தது. அந்த குளத்தில் நிறைய பாசிகள் இருந்தன, சிறு சிறு கற்கள் இருந்தன. எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய உறுதியான மனதால் திரும்ப திரும்ப முயன்று அது கரைக்கு வந்து விட்டது. அங்கே கூடியிருந்த மக்கள் அனைவரும் அதை கைத்தட்டி வரவேற்றார்கள். ஆம், அருமையான மாணவ மணிகளே, தடைகள் என்பது ஒரு முடிவல்ல, அது புதிய பாதைகளை உருவாக்கும் வாய்ப்புகள். பல தடைகள் வந்து நாம் கீழே விழுவது போல் இருந்தாலும் நம்முடைய மனம் உறுதியாக இருந்தால், அதாவது ஆணிவேராக இருந்தால், எந்த சவால்களையும் வென்று நம்மால் வெற்றி பெற முடியும். நம்பிக்கை என்பது நமது விதை, முயற்சி என்பது நமது நீர், விடாமுயற்சி என்பது நமது உரம், உறுதியான மனம் நமது ஆணிவேர். மனம் உறுதியாக இருந்தால் தடை போன்ற கற்களை அகற்றி புதிய பாதைகளை உருவாக்கி கிளைகளாக விரிந்து வெற்றி என்ற கனியை நம்மாலும் பெற முடியும். மாணவ பருவத்தில், அதாவது படிக்கும் பருவத்தில் மொபைல் பார்ப்பது, நண்பர்களுடன் செலவிடுவது, சினிமாவுக்கு செல்வது, வேறு கேளிக்கைகளில் ஈடுபடுவது, இதையெல்லாம் நாம் தடையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். படிக்கும் பருவத்தில் இந்த தடைகள் வரும்போது மனம் என்ற உங்களது ஆணிவேர் நான் படித்து எதையாவது சாதிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியும். சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் மனமென்ற நமது ஆணிவேர் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தகைய தடைகள் வந்தாலும் வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும். எனவே மாணவ மணிகளாகிய நீங்கள் நன்றாக படியுங்கள், பெற்றோரை மதியுங்கள், மனமென்ற உங்கள் ஆணிவேரை உறுதியாக வைத்திருந்து பெரிய தலைவர்களாக உருவாகுங்கள். அதுதான் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கும் நாட்டிற்கும் நீங்கள் படித்த பள்ளிக்கும் செய்யக்கூடிய சேவை. சரியா அன்பு மணிகளே, நீங்கள் மனம் தளராமல் மனமென்ற உங்கள் ஆணிவேரை உறுதியாக மாற்றி சாதனைகள் பல படைத்திட எஜுபுலும் சார்பில் உங்களை வாழ்த்தி விடைபெறுவது ஆர்டி சீபா. நன்றி.